வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சுவையான முட்டை கிரேவி தயார் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் ஒரு 350 கிராம், தக்காளி ஒரு 5 தக்காளி சின்னது போல், ஒரு மல்லித்தூள் ஒரு 4 ஸ்பூன், முட்டை மசாலா ஒரு 75 கிராம், தேங்காய் ஒரு மூடி, அது கூட கொஞ்சம் பட்டை, கிராம்பு, சோம்பு, கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன், இதெல்லாம் போட்டு தனியாக அரைச்சி எடுத்துட்டோம். தக்காளியும் இருக்குது சொன்னோம் இல்லையா, அதையும் கொஞ்சம் அரைச்சி எடுத்துடலாம். இப்போ முட்டையை நல்லா வேக வச்சு தொளித்து சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுக்குவோம். அதில் 15 முட்டை நான் சொல்லியிருந்தேன். இதில் 12 முட்டையை மட்டும் நான் வேக வச்சு தொளித்து வச்சுக்கிறேன். கழுவி நீட்டாக வச்சுக்கலாம். 3 முட்டை பச்சையாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு நல்லா அது பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம்னா பொன்னிறமாயிரும் சீக்கிரமாக. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 4 ஸ்பூன் போட்டு அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். அப்புறம் காஷ்மீரி சில்லி ஒரு ஸ்பூன் போடுறேன். மல்லித்தூள், அப்புறம் முட்டை மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். போட்டு நல்லா வணக்கி எடுத்துகிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் தக்காளியும் உள்ளே ஊற்றி நல்லா அதுவும் நல்லா பச்சை வாசனை எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் வணக்கிடலாம். அப்புறம் நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுதையும் உள்ளே ஊற்றிக்கலாம். உள்ளே ஊற்றி கொஞ்சம் தண்ணி, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் ஓரளவுக்கு கிரேவி ஆகிற வரைக்கும் நம்ம சிம்மில் தான் வைக்க போகிறோம். அதனால் அந்த அளவுக்கு வச்சா போதும் கொஞ்சம். இப்போ கடைசியாக நம்ம பெப்பர் தூளையும் போட்டுக்கலாம். போட்டு நம்ம உப்பெல்லாம் பார்த்துக்கலாம். சரி கரெக்டாக இருக்கா உப்பு காரமெல்லாம் பார்த்துட்டு, உங்களுக்கு காரம் வேணும்னா கொஞ்சம் கூட்டி போட்டுக்குங்க. உப்பு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பச்சை முட்டை 3 இருக்குல்ல, அதை அப்படியே மெதுவாக உடச்சி ஊற்றுறோம். சிம்மில் வச்சிடறோம் அடுப்பை. இன்னும் அடுப்பை சிம்லேயே தான் இருக்கணும். ஸ்பீடாக விடக்கூடாது, ஏன்னா முட்டை பிரிஞ்சு போயிடும். இந்த முட்டை அப்படியே மெதுவாக அப்படியே இட்லி மாதிரி வெந்துடும் உள்ளுக்குள்ளே. இப்போ மற்ற முட்டையெல்லாம் உள்ளே போட்டலாம். அந்த கிரேவியில் வேகட்டும் கொஞ்சம். அப்படியே போட்டு நாம் ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிட்டோம்னா, 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்களேன். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வெந்துடும். உள்ளே அந்த நம்ம பச்சை முட்டை ஊற்றினோம்ல, அது அப்படியே பிரியாமல் வெந்துடும். மூடி வச்சாச்சு. நம்ம எடுத்து பார்க்குறோம். பார்த்தீங்களா, இப்போ அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே வெந்திருக்க. மெதுவாக நம்ம கலக்கி பார்த்தா முட்டை பிரியாமல் இருக்கும். அதை அப்படியே ஒரு கலக்கி ஒரு 2 நிமிஷம் திருப்பியும் நாம் மூடி வச்சிடலாம். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தழை போட்டு இறக்கிட்டால் நம்மளுக்கு சுவையான முட்டை கிரேவி தயார். இந்த முட்டை கிரேவி சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு உங்களோட ஆதரவை கொடுங்க. இப்போ நம்மளுக்கு சுவையான ஒரு முட்டை கிரேவி தயாராகிடுச்சு. இப்போ லஞ்சுக்கு இதுவும் ரசமும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு தேங்க்யூ.